நீங்கள் காதலிக்கப் பிறந்த நபர். நீங்கள் இன்னும் சந்திக்காதவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஏற்கனவே சந்தித்தவராக இருந்தால் என்ன? உங்கள் முதல் சந்திப்பு நீங்கள் கற்பனை செய்ய முடியாத ஒரு எதிர்காலத்தில் நடந்தது, ஆனால் உங்கள் காதல் கதை நீங்கள் இருவரும் ஏற்கனவே வாழ்ந்த ஒரு கடந்த காலத்தில் நடந்தால் என்ன? காலத்தின் தத்துவத்தையே சவால் செய்யும் அளவுக்கு சக்தி வாய்ந்த, முற்றிலும் முரண்பாடான ஒரு காதலை கற்பனை செய்து பாருங்கள். இது வெறும் கதை மட்டுமல்ல, வணக்கம் விடைபெறுதலுக்குப் பிறகு நடக்கும் என்றும் ஒரு காலத்தில் என்பதற்கு முன்பே தொடங்கிய ஒரு கருத்துக்குள் செல்லும் ஒரு மனதை கவர்ந்த பயணம். இன்று நாம் நாளையில் பிறந்து நேற்று வளர்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு ஒரு காதலின் புதிரை ஆராய்வோம். எதிர்காலத்தில் சந்தித்தோம், கடந்த காலத்தில் காதலித்தோம். இதை இப்படி பாருங்கள், இரண்டு ஆத்மாக்கள் தங்கள் நிகழ்காலத்தில் அந்நியர்களாக தொலைதூர எதிர்காலத்திற்குள் தூக்கி எறியப்படுகின்றன. ஒருவேளை அது ஒரு தொழில்நுட்ப அதிசயம், ஒரு மோசமான சூழல் அல்லது அமைதியான சிறந்த உலகம். இந்த குழப்பமான, மேம்பட்ட உலகில் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்களின் முதல் பார்வை ஒரு அறிமுகம் மட்டுமல்ல, அது ஒரு வெளிப்பாடு. ஒரு ஆழமான, உடனடி தொடர்பு, பழமையானது போல் உணரும் ஒரு பிணைப்பின் அங்கீகாரம், ஆனால் இந்த எதிர்கால காலவரிசையில் முற்றிலும் புதியது. அவர்கள் ஆழ்ந்த, மீள முடியாத காதலில் விழுகிறார்கள், தங்கள் சொந்த உலகமல்லாத ஒன்றில் மகிழ்ச்சி, துக்கம் மற்றும் பகிரப்பட்ட கனவுகளின் தருணங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் பின்னர் எதிர்காலம் மாறுகிறது. ஒருவேளை ஒரு கருவி செயலிழக்கலாம், ஒரு பணி முடிவடையலாம் அல்லது விதி தலையிடலாம். அவர்கள் திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். தங்கள் அசல் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல, எப்படியோ விளக்க முடியாத வகையில் அவர்களின் உணர்வு அல்லது அவர்களின் இருப்பு தங்கள் சொந்த கடந்த காலத்தின் வெவ்வேறு புள்ளிகளில் இழைகளாக பின்னப்பட்டுள்ளன. இப்போது உண்மையான முரண்பாடு தொடங்குகிறது. எதிர்காலத்தில் ஒரு வாழ்நாள் முழுவதும் காதலை அனுபவித்ததால் அவர்கள் அந்த நினைவுகளையும் அந்த ஆழமான தொடர்பையும் தங்கள் இளமை பருவத்திற்குள் கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் இளம் வயதினராக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், தனித்தனி வாழ்க்கை வாழலாம், தங்கள் எதிர்கால பயணத்தை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அதன் எதிரொலிகள் நீடிக்கின்றன. திடீரென ஒரு அறிமுகம் உணர்வு, சில இடங்கள், சில மனிதர்கள் மீது ஒரு விவரிக்க முடியாத ஈர்ப்பு. அவர்கள் தங்கள் நேரியல் கடந்த காலத்தில் இன்னும் சந்திக்கவில்லை, ஆனால் அவர்கள் காதலித்ததை நினைவில் கொள்கிறார்கள். இது எப்படி வெளிப்படும்? ஒருவேளை ஒரு வளரும் கலைஞர் தங்கள் நிகழ்கால நேரத்தில் பார்க்காத தங்கள் எதிர்கால காதலியின் முகத்தை இன்எக்ஸ்பிளிகபிளி வரைகிறார். மற்றொருவர், ஒரு தனிமையான எழுத்தாளர், மிகவும் தெளிவான, நிஜமான காதலின் கதைகளை எழுதுகிறார். அது கற்பனை போல் இல்லாமல் ஒரு நினைவு போல் உணர்கிறது. அவர்கள் நுட்பமான அறிகுறிகளை, தற்செயலான நிகழ்வுகளை கவனிக்கத் தொடங்குகிறார்கள். அவை சீரற்றதாக இருக்க முடியாத அளவுக்கு ஆழமானவை. ஒரு பகிரப்பட்ட இசை, ஒரு பழக்கமான சுற்றொடர், ஒரு பழங்கால இயக்கத்தை தூண்டும் ஒரு ஃப்ளீட்டிங் வாசனை. இப்போது உள்ள சவால் என்னவென்றால், தங்கள் உண்மையான கடந்த காலத்தை, தங்கள் நிகழ்காலத்தை எதிர்காலத்தில் பகிரப்பட்டு ஒரு காதலின் அறிவுடன் வழிநடத்துவதான். அவர்கள் ஒருவரையொருவர் தேடிச் செல்கிறார்களா? அவர்கள் எதிர்காலத்தில் ஏற்கனவே வாழ்ந்த தருணங்களை இப்போது கடந்த காலத்தில் மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறார்களா? அல்லது பிரபஞ்சம் தவிர்க்க முடியாமல் அவர்களை ஒன்றிணைக்கும் என்று நம்பி விதி அதன் போக்கில் செல்ல அனுமதிக்கிறார்களா? எதிர்காலத்தில் நடந்தது போலவே. இந்த கதை கால பயணத்தை பற்றியது மட்டுமல்ல, இது விதியின் இயல்பு, சுயாதீனமான விருப்பம் மற்றும் ஆத்மாவின் மீது காதல் விட்டுச் செல்லும் அழியாத அடையாளத்தைப் பற்றியது. காதல் என்பது பகிரப்பட்ட அனுபவங்களின் விளைவா அல்லது நேரியல் முன்னேற்றத்தை மீறும் ஒரு உள்ளார்ந்த, காலமற்ற தொடர்பா என்று இது கேள்வி கேட்கிறது. அவர்களின் கடந்த கால காதல் ஒரு விதிவசப்பட்ட பயணமா, அல்லது எதிர்கால நினைவுகளின் அடிப்படையில் கவனமாக திட்டமிடப்பட்ட ஒரு மறுஉருவாக்கமா?
அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு தொடர்பும் ஒரு மேம்பட்ட அர்த்தத்துடன் நிறைந்துள்ளது, ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே முடிவை பார்த்திருக்கிறார்கள். காலம் உண்மையிலேயே நேரியல் தன்மையுடையதா, அல்லது வெவ்வேறு தருணங்களில் இழைகள் பின்னிப் பிணைந்து ஒரு திரைச்சீலையா என்று இந்த கருத்து நம்மை சிந்திக்க வைக்கிறது. நமது எதிர்கால சுயம் நமது கடந்த கால முடிவுகளை வழிநடத்த முடியுமா? காதல் என்பது தொடங்கி முடிவடையும் ஒன்று அல்ல, ஆனால் காலத்தின் கட்டுப்பாடுகளைத் தாண்டி உள்ளது என்றால் என்ன? எதிர்காலத்தில் சந்தித்தோம், கடந்த காலத்தில் காதலித்தோம் என்ற இந்த கருத்துக்கான இந்த அறிமுகப் பயணம் மேற்பரப்பை மட்டுமே தொடுகிறது. இது சிக்கலான உணர்ச்சிகரமான அடுக்குகளையும், மனதை கவர்ந்த தத்துவ கேள்விகளையும், காலத்தையே மீறும் ஒரு காதலையும் உறுதியளிக்கும் ஒரு பயணம். இந்த முரண்பாடு உங்கள் கற்பனையைத் தூண்டினால், காலகட்டங்களில் பின்னப்பட்ட ஒரு காதல் கதை உங்களை ஈர்த்திருந்தால், அந்த லைக் பட்டனைத் தட்டுங்கள். கீழே உள்ள கருத்துகளில் எங்களிடம் சொல்லுங்கள். உங்கள் எதிர்கால காதலை நீங்கள் அறிந்திருந்தால், உங்கள் கடந்த காலத்தில் அவர்களை தேடிச் செல்வீர்களா, அல்லது விதி அதன் போக்கில் செல்ல அனுமதிப்பீர்களா? சப்ஸ்கிரைப் செய்யவும், அறிவிப்பு மணியை அழுத்தவும் மறக்காதீர்கள், ஏனெனில் எங்கள் அடுத்த வீடியோவில் இந்த காலமற்ற முரண்பாட்டின் இயக்கவியல் மற்றும் உணர்ச்சிகரமான நிலப்பரப்பை இன்னும் ஆழமாக ஆராய்வோம். காதல் எப்படி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது? அது ஏற்கனவே ஒரு வழியை கண்டுபிடித்திருந்தாலும் கூட, அதை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள்.